ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு விநாயகருக்கு அலங்காரம் பண்ணாங்க. அப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை முத்துமாரியம்மனுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நேற்று வந்து பஞ்சமி வாராகி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணாங்க. நம்ம குரூப்பில் இருக்கவங்கள அதை வந்து அமுச்சு வச்சாங்க. இப்போ வந்து உங்களுக்கு நான் ஒரு சின்ன மேக்கப், சிம்பிள் மேக்கப்பு நான் போட்டு காமிக்கிறேன். அப்புறம் பீட்ரூட் ஃபேஸ் பேக் காமிச்சிருக்கேன். பீட்ரூட் ஃபேஸ்புக்கு சொல்லியிருக்கேன். அதை வந்து நீங்கள் பாருங்கள். அப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நான் அம்மு ஃபேஷன் ஸ்டைலில் இன்னொரு யூடியூப் நான் எடுக்கிறேன். அதில் வந்து மறக்காமல் இந்த சேலை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்பா, இது போடுறதுக்குள்ள முகூர்த்தத்துக்கு நான் மேக்கப் போட்டேன். ஒருத்தவங்க தெரிஞ்சவங்களுக்கு முகூர்த்தம். ஆனால் நான் மேக்கப் போட்டு சாரீலாம் போட்டுட்டு போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்து அப்படியே ஸ்வெட்டிங் இருக்கேன். அப்பா, மேக்கப் ஃபுல்லாக போயிடுச்சு. அப்படியே வேர்த்து ஊற்றி மேக்கப் ஃபுல்லாக போயிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து சன்ஸ்க்ரீனும் இந்த மாய்ஸ்சரைசிங்கும் போடுறதே இல்லை. ஃபவுண்டேஷன் போட்டு நான் கிளம்பிடுறேன். அதனால் என்னாச்சுன்னா ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தயவுசெய்து நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. வெளியில் போகும்போது சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர், கிளீன்சிங் இது போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் பவுட்ரோ போட்டுட்டு நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டுட்டு போங்க. என்ன மாதிரி தப்பு பண்ணிடாங்க. எனக்கு அவ்வளோ ஸ்வெட்டிங் ஆகுது பாருங்கள். மேக்கப்பே கலைஞ்சிச்சு, ஒரு மாதிரி இருக்குது. சரி, உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நான் வந்து இந்த பேக் வந்து இது வந்து நான் போட போகிறேன். ஏன்னா இந்த வெயில் காலம் சரியில்லை. வெயில் காலம் ரொம்ப வெயில் அடிக்குது. அதனால் வந்து உங்களுக்கு இந்த பேக் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அந்த பேக் சொல்லிக் கொடுக்குறேன். என்ன பேக்னா, பீட்ரூட் நல்லா வந்து பீட்ரூட்டை வந்து நல்லா நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, சீவிக்கோங்க. சீவிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டுக்கோங்க. நல்லா மிக்சியில் போட்டு அதில் பால், தயிர், தேன், அரிசி மாவு, சர்க்கரை இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க. இது வந்து குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை இது பண்ணலாம். இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரிலாம் டிப்ஸு கொடுக்குறேன். நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. கைகள் போட்டுக்கலாம், கழுத்து போட்டுக்கலாம், முதுகு போட்டுக்கலாம், ஃபேஸ் போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த வெயில் காலம் வந்து அந்த குளிர்ச்சி வரும். அந்த ஃபேஸில் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி நல்லா ஈரத்தன்மை இருக்கும். ஈரத்தன்மை இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஃபேஸில் வந்து அதாவது ஆன்டி ஏஜிங்லாம் வராது. எப்படின்னா, நம்ம வயசான தோற்றம்லாம் வராது. அதே மாதிரி நம்ம வறண்ட தோற்றம் வராது, ட்ரை ஸ்கின் வராது, வறண்ட தோற்றம் வராது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, சில பேருக்கு இதெல்லாம் வந்து கோடெல்லாம் விழுகும். அந்த மாதிரிலாம் விழுகாது. நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி மாய்ஸ்சரைசேஷன், கிளென்சிங் அண்டு கிளென்சிங், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இது போட்டுகிட்டே வாங்க. அது நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். நீங்கள் 50 இது நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா 15 போட்டிருக்கோம், 50 அதில் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஃபேஸில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பேக்கெல்லாம் சொல்கிறேன். ஃபேஸ் பேக் போட்டுகிட்டே வாங்க. உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக ஸ்வெட்டிங்லாம் ஆகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.